ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ ஜியோ 2024 ஹாப்பி நியூ இயர் ஆஃபர். அதுக்கான ஒரு பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லையா அதான் வந்து பார்க்க போறோம். இந்த பிளானை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வாட்ச் பண்ணுங்க. ஜியோ வருஷம் ஹாப்பி நியூ இயர்க்குன்னு ஒரு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐ திங்க் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணும்போது வேற லெவல் ஆஃபர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வர அவங்களோட ஆஃபர்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன கம்மி பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் மட்டும் தான் வந்து பார்த்துருக்காங்க ஆல்ரெடி இருக்க பிளான்ல. புரியலையோ? 2024 புது நியூ இயர் ஆஃபர்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா 2999 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 389 நாள் வேலிடிட்டி கொடுக்க போறாங்க. 24 days எக்ஸ்ட்ரா வேலிடிட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இதுல என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி 365 days வேலிடிட்டி கொண்ட ஒரு பிளான் இருந்துச்சு சேம் பிரைஸ்ல 2999 ரூபா. இப்போ அதுலயே ஜஸ்ட் 24 days வேலிடிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். அதில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 389 நாளாக வந்து வேலிடிட்டியாக மாறிடுச்சு. மற்றபடி எந்த ஒரு பிளான்லையும் சேஞ்சஸ் வந்து பண்ண கிடையாது. இந்த பிளான்ல இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ஸ் கால்ஸ் இருக்கு, அண்ட் 100 SMS இருக்கு, அன்லிமிடெட் 5G இருக்கு. எப்பவும் போல அந்த ஆப்ஸ் ஜியோ டிவி, ஜியோ சினிமா, ஜியோ கிளவுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் டெய்லி டேட்டா வந்து பார்க்கும்போது 2.5 GB per day. ஸோ இதுதான் வந்து இருக்கு இந்த பிளான்ல. மற்றபடி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. ஒரு 24 நாட்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி எதுவுமே வந்து பண்ண கிடையாது. ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, 2.5 GB டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்க கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு நாளைக்கு 500 MB 1 GB யூஸ் பண்றவங்களுக்கு ஸோ இதை நீங்க ரீசார்ஜ் பண்ணி அமௌண்ட் வந்து வேஸ்ட் பண்ணலாம். நீங்க நார்மலாக எப்பவும் போல பண்ற பிளானை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமான டேட்டா யூஸ் பண்ணுவேன், ஒரு 2 GB யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஏதாவது ஆட் ஆன் நீங்க போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 2.5 GBக்கு இந்த பிளான் உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். அதுவும் இன்னொரு விஷயம் வந்து சொல்றேன், உங்க ஏரியாவில் 5G இருக்கு, உங்க மொபைல் 5G மொபைலா இருந்துச்சுன்னா இது ரீசார்ஜ் பண்ணுங்க. 4G இருந்தால் அதுவும் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அமௌண்ட் மொத்தமாக கட்டி ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் தான் வந்து சொல்லுவேன், ஓப்பனாக வந்து சொல்லும். பட் ஜியோ கிளைம் பண்றது என்னன்னா, இந்த வேலிடிட்டி கூட இந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு நாளோட காஸ்ட் வந்து பார்க்கும்போது 8.21 இருந்து 7.70 மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிளான் ரீசார்ஜ் பண்ணினா ஒரு நாளோட காஸ்ட் 7.70 குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த பிளான் இல்லாம அந்த 365 பிளான் இருக்கு, அதோட ஒர்த் 8.21 per day. இதைத்தான் வந்து ஜியோ வந்து கிளைம் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி 5G மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஏரியாவில் 5G இருக்கு, மட்டும் இல்லாம அதிக டேட்டா வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன்னா மட்டும் இது சூஸ் பண்ணுங்க. அமௌண்ட் அதிகமாக இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து பிரச்சனை கிடையாதுன்ற பட்சத்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுங்க. இல்லைன்னா எப்பவும் போல நீங்க 1 month ஆர் 56 3 month ரீசார்ஜை நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ தாராளமா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வந்து பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்ரெடி ஜியோவோட ப்ரீவியஸ் தீபாவளி ஆஃபர்ல வந்து 23 நாட்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த தீபாவளி ஆஃபர் 24 நாட்கள். அவ்வளவுதான். ஜியோ முன்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க கிடையாது. ஸோ பழசாயிட்டே வந்து போயிட்டு இருக்காங்க. ஆஃபர்ஸும் வந்து கம்மியாக தான் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க.